கொண்டிருக்க வேண்டியதானடா, இதை நான் பார்க்கணுமாடா? அத்தே என்னைய கொண்டிருக்க வேண்டியதாடா, என் மாமன் ஏன்டா கொண்டீங்க? அவன் என்னடா பாவம்? ஏலே அத்தே, என்ன எப்படி எங்க அக்கா வாழ்க்கையை கெடுத்து விட்டீங்களாடா? உங்க காலில் நான் 1,00,000 தடவை கும்பிட்டு விழுந்தேன்டா. தன்னுடைய மாமனை கொலை செய்து அக்காவின் வாழ்க்கையையே கெடுத்து புட்டீங்களடா என கொலையாளியிடம் முறையிட்ட போது அவர் நக்கலாக பதிலளித்த ஆடியோ ஆதாரம்தான் இது. என்னடா பிரயோஜனம் இல்லையாடா? நான் இருந்து என்னையும் கொண்டு போட்டுருங்கடா. பீஸ் பீஸாக வெட்டி கொள்ளுவோம் என சவால் விடுத்தது போலவே சம்பவம் செய்துள்ளனர். கொல்லப்பட்டவர் 45 வயதான பரமன். மதுரை மாவட்டம் விளாச்சேரி மொட்டைமலை அருகே உள்ள கலைஞர் நகரை சேர்ந்தவர். பால் மாடுகளை வளர்த்து தொழில் செய்து வந்த பரமனுக்கு சுபா என்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த சில வருடங்களாகவே பரமனுக்கும் அவருடைய அண்ணன்களான அரிச்சந்திரன் மற்றும் குறும்பன் என்பவருக்கும் இடையே பூர்வீக சொத்தை பாக பிரிவினை செய்தது தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் குறும்பனின் மனைவி வழி உறவினரான கரண் என்பவரும் குறும்பனின் மகன் சந்துருவும் அடிக்கடி பரமனை வம்பிழுத்து வந்துள்ளனர். அதோடு பரமன் குடியிருக்கும் பகுதியிலேயே கரணின் வீடும் இருப்பதால் அவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் நடப்பது சகஜமான ஒன்றாக மாறியுள்ளது. கரணின் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் ஆடு மாடுகளின் கழிவு நீர் பரமனின் வீட்டு வாசல் வழியாக செல்வது தொடர்பாக இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்படிதான் சம்பவம் நடந்த அன்று குடியிருக்கும் வீட்டிற்கு முன்பாக பரமனின் மனைவி சுபாவும் அவருடைய தந்தையும் சகோதரன் சுபாஷும் ஒன்றாக அமர்ந்து பேசியுள்ளனர். இதனை கவனித்த கரண் தன்னை பற்றிதான் பேசுவதாக நினைத்து கொண்டு அந்த குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபட்டு சுபாவின் தந்தை மீது கை வைத்துள்ளார். தன்னுடைய கண் முன்பாகவே தந்தையை அடித்ததும் கொதித்தெழுந்த சுபாஷ் கரனை தட்டி கேட்டு திருப்பி அனுப்பியுள்ளார். அப்போது கரண், இருங்கடா உங்களை வந்து வச்சுக்கிறேன் என கோபத்துடன் கர்ஜித்து சென்றுள்ளார். கரண் மீது ஏற்கனவே கொலை வழக்குகள் இருப்பதால் பதற்றமடைந்த சுபா காவல் நிலையத்தில் புகாரளிக்குமாறு தந்தையிடம் அறிவுறுத்தியுள்ளார். அதோடு 100க்கு கால் செய்தும் அவர் அலர்ட் செய்ததாக சொல்லப்படுகிறது.